சரி மாமா, ஃபீல் பண்ணாத. அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ரேணு, ம் எல்லாத்துக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரி சித்தி. இப்போ எதுக்கு நான் உனக்கு? சரி, ஃபோன் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போ. ரேணு சொன்னது போல் பேரு கற்று மாதிரி தானா, அதனாலேயோ என்னமோ தெரியல, சந்திரா என் வாழ்க்கையில் வந்தான். என்ன மேடம், மூஞ்சில் சந்தோஷமே இல்லை? இன்னொரு ரவுண்டு போகலாமா? சொன்னா தானே தெரியும் சந்திரா. உங்ககிட்ட சொன்னதே இல்லையா? மாமாவா? முன்னெல்லாம் சந்தேகப்பட்டு மட்டும்தான் அடிப்பார். ஆனால் இன்னைக்கு காலையில் என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சாரு. அப்போ கஸ்தூரி மட்டும் வரலனா நான் செத்துருப்பேன். இப்போ என்ன, என்னை பார்க்க வராத, இதோட என்ன மறந்துடும் சொல்ல போகிறேன் அதானே? நீயும் ஏண்டா அவரை மாதிரி புரிஞ்சுக்காம பண்ணுற? உன்னை விட்டால் வேற யார் இருக்கா? சரி, இப்போ நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் உங்களோட பெரிய பொண்ணு அவன் மூச்சு காற்று உங்கள் மேலே படுற அளவுக்கு பக்கத்தில் உட்காந்து இந்த வார்த்தையை சொன்னா, இதுக்காக என்ன வேணா பண்ண தோணும். அதான் நானும் பண்ணேன்.
எடுத்து பேசுறீ. சொல்லுங்க சித்தி. இதோட அவ்வளோதான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும்போது காலம் தன்னோட நார்தட்டிலே ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. ஆ, இது என்ன புது கதை? சொல்கிறேன். சொல்லு. குருவுக்கு ஆல்ரெடி என்னை பிடிக்காது. இப்போ மாமா செத்ததுக்கு நான் தான் காரணம்னு நினச்சிட்டு இருக்கான். இதில் திடீர்னு இந்த உயில் பிரச்சனை வேற. அண்ணன் பவர் ஆஃப் அட்டானின்னு என்னையும் மாமாவையும் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ மாமாவும் இல்லை, நான் மட்டும்தான். குரு இடத்துலேருந்து யோசிச்சு பாரு. அவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த சொத்து கிடைச்சா அவனை விட சந்தோஷமான ஆள் இங்கே வேற யாரும் இல்லை. கவலைப்படாத, அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. இதுக்கு தைரியம் தேவையில்லை, பயப்படாமல் இருந்தால் போதும். ஓ, முந்திக்கணும்னு சொல்கிறியா? ஆமாம். முடியாதுடி, அப்படிதான் வாழணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது பேசிட்டு அப்போ என்னையும் ரேணுவையும் விட உனக்கு உங்கள் அண்ணன் தான் முக்கியம். அப்படி இல்லை செல்லம், ஆனால் அது என் அண்ணன். உன் இடத்துல குரு இருந்தா யோசிக்கவே மாட்டான், தெரியுமா? நான் என்ன எனக்காகவா கேட்குறேன்? உனக்கும் ரேணுக்கும் தான் சொல்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன். அதுக்குள்ள நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும், அவ்வளோதான். நீ என்ன நினச்சாலும் சரி. புரிஞ்சுக்கோ மாமா. என்னதான் கட்டின பொண்டாட்டி மாமான்னு கூப்பிட்டாலும் அவள் கூப்பிடுற அந்த வார்த்தை என்ன அதை மறுபடியும் செய்ய சொல்லுச்சு.